வணக்கம். சேவகன் டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ பாஸ் எப்படி பதிவு பண்ணுறது. இப்போ லாக்டவுனில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, உங்களோட எமர்ஜென்சி இல்லை தேவைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி நம்ம இ பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த தமிழ்நாடு இ பாஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஸ்க்ரீனு. நீங்கள் க்ரோமு இல்லை மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை ஓப்ரா இல்லை உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் மேலே இந்த வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள், TNEPass.TNEGA.org அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு யூசர் ஸ்லாஷ் பாஸ் இப்படின்ற அந்த மேலே இருக்கிற வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை டேரெக்டாக நீங்கள் கூகுளில் போய் TNEPassன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். இதில் ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். கீழே அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீக்ரெட் நம்பர் மாதிரி, அந்த 84325 உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை கொடுக்கணும். இந்த சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். வாங்க இதில் நம்ம மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே இந்த டைப் தி நம்பர் ஷோ இன் தி பாக்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ரைட் சைடில் அந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை, சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி நம்பர் வந்த உடனே லாகின் கொடுக்கணும். இது உங்களுடைய மொபைல்லையும் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய டெஸ்க்டாப் சிஸ்டம்லையும் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். அப்ளை ஃபார் பாஸில் தனிநபருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் தனிநபர் இண்டிவிஜுவல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெத்து, மேரேஜ், எமர்ஜென்சி, ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள். நான் மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுத்துக்கிறேன். மேரேஜ்னால் மேரேஜ் டாக்குமெண்ட் வேணும், டெத்துனா டெத் டாக்குமெண்ட் வேணும். மெடிக்கல் எமர்ஜென்சினா உங்களுடைய டாக்டர் ஸ்லிப்பு வேணும். அதனால் மெடிக்கல் எமர்ஜென்சி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வித்தின் டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்களா, இல்லை அவுட் சைடு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்களா, இல்லை அவுட் சைடு தமிழ்நாடு போகிறீங்களா, இல்லைனா இன்சைட் தமிழ்நாடுக்குள்ளே வேறு எங்கன்னா போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய நேம், அப்ளிகேண்ட் நேமுக்கு மேலே உங்களுடைய நாட்கள், எத்தனை நாள் வெளியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா, எமர்ஜென்சிக்கு 1 டே தான். அதனால் ஃப்ரம் போட்டு டூ அட்ரஸும் நம்ம இங்கே கொடுத்துட்றோம். டூ அட்ரஸ் அப்படின்னாக்கா உங்களுடைய டேட் என்ன, இப்போ 7ஆம் தேதியில் போயிட்டு 7ஆம் தேதியே வந்துடுறோம் அப்படின்னு கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு. இப்போ 2 வீலரில் போகிறீங்கன்னா ஒருத்தவங்க தான், காரில் போகிறீங்கன்னா 3 பேர். அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துடணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் கொடுத்துடணும். உங்களுடைய ஜெண்டர், மேலுன்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துடணும். ஆதார் கார்டை நீங்கள் இதில் இணைக்கணும். அதில் இணைச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பாருங்கள், நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்துடும். அப்புறம் உங்களுடைய 2 வீலர் நம்பர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு கீழே இதுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது இருந்ததுன்னா, ரிமார்க்ஸ் எதாவது ரிமைண்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும், ரிமார்க்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரம் டூன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும், என்ன ஊர், அதாவது தெருவு, உங்களோட டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, ஊர் நேமு, அப்புறம் உங்களுடைய மாநிலம், மாவட்டம், உங்களுடைய தாலுக்கா கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் சைடும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த தெருவின் பெயர், இடம் எங்கே இருக்குதுன்னு கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, மாவட்டம் எல்லாமே கொடுத்துடணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களுடைய டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை இதில் அப்லோட் பண்ணணும்.
கீழே 2 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழே டவுன்லோட் ஃபார்மெட்டுன்னு இருக்குது. இந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி இது அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இது கூட இணைச்சி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அது ஓகே ஆகிடும். அவங்க உங்களுக்கு ஓகே உங்களோட டாக்குமெண்ட் வந்து பரிசீலனை பெற்றுக்கொண்டது அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய அந்த இ பாஸ் கிடச்சிரும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே மறுபடியும் இதுக்குள்ளே போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்கும். ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் நாம் வந்து எப்படி அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையான்ற டீட்டெயிலை கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இல்லை உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய எதுவும் குறை நிறை கருத்துக்களை இருப்பின் எங்களுக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம்.